ஸ்டார்ட் பண்ண உடனே தொடங்கியாச்சு. கிளாஸை துடைக்க போறேன். இங்க பாத்தீங்கன்னா ஹயாபுசா நிஞ்சா போகுது. சூப்பர் பைக் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரைடர்ஸ் நம்மளும் ரைடர்ஸ் ஆகும் ஒரு நாள். இதுல போய் உட்கார்ந்து அவர் ஏதாவது தோல்ல கை போடிய ஃப்ரெண்டு மாதிரி கை போட்டுட்டு இருக்கான். நீ சோகத்துல இருக்கும்போது அவர் உன்னை தட்டி கொடுக்கணும். அதெல்லாம் ஆரம்பிக்கலையே நினைச்சு வந்தாலும் இல்லை ரெஸ்ட் ரூம் போனவன் அதெல்லாம் கட் பண்ணி தண்ணி பாட்டில் எடுத்துருவா. பாட்டில் எடுத்துக்கல 4 அடிக்கு ஒருக்கா ஸ்டாப்பிங் முடியாது. இப்ப பாதுகாப்பு சரணாலயம் கடையுமே இருக்காது. இங்க வந்து ஒரே ஒரு கடை தான் இருக்கு. அந்த கடையை காட்டு. இங்க வந்து ஒரே ஒரு கடை தான் இருக்கு. அந்த கடையே இப்போதைக்கு வந்து ஓப்பன் இல்லாம அப்படியே பூட்டி போட்டிருக்கு. எப்போ ஓப்பன் தெரியல. ஒருவேளை அந்த அங்கேயே கட்டிட்டு இங்கே கட்டல அத ஒருக்கா காட்டிட்டு இங்கே காட்டணும். சரி இவ்வளவு தூரம் நீங்க அங்க நடந்தே வரணும்ல. நடந்தது டெய்லி வரோம். நடந்தது சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் போறேன். மூங்கில் எங்கெங்க நிக்கும் யானை பையன் பாக்கலாம். உண்மையிலே செம்மையா இருக்கு. உண்மையை ஸ்பாட் ஒர்த்து தான். வந்து கீழே விழுந்தோன்னா அவ்வளவுதான். நடந்து போயிருக்கலாம். இப்ப ஆனா நல்லா டேமேஜ் ஆகிருக்கனால இதுக்கு மேல போக முடியாது. இங்க வந்து வியூவும் நல்லா இருக்கு. அந்த தண்ணியோட வியூ. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய வியூ இருக்கு. அங்க வரைக்கும் போலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான ஸ்பாட் தான் இது. இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காலையில ஒரு ட்ரிப்பு கிளம்பியிருக்கோம். இயர்லி மார்னிங் ட்ரிப்பு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பைக்ல கிளம்பியிருப்போம். அது 1 வருஷத்துக்கு முன்னாடி 2024 பொன்முடிக்கு கிளம்பியிருப்போம் ஜனவரி டைம்ல. அதுக்கப்புறமா ஒரு ட்ரிப்புன்னு நம்ம ஒண்ணு கிளம்பியோம்னா நம்ம விளாக பக்கியதான் நம்ம ஒரு ட்ரிப்புன்னு கிளம்பியோம்னா 2025 அதுவும் ஜனவரியை விட்டுட்டு பிப்ரவரியில கிளம்பியிருக்கோம் இந்த ட்ரிப்பு. இது எப்படி போகுது, ஃபன்னா போகுது அப்படி இப்படின்லாம் தெரியாது. போகும்போது என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே ரியலா உங்கள்கிட்ட காட்ட போறேன். அப்படி போகும்போது போக போக நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டார்ட் பண்ண உடனே தொடங்கியாச்சு. கிளாஸை துடைக்க போறேன். டீ கடை கூட இன்னும் வரல. ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க வந்திருப்போம். அதுக்குள்ள அவன் கிளம்பியாச்சு நான் கிளாஸை துடைச்சிட்டு வரேன் அப்படின்னு. நீங்களும் உங்க ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி என்னெல்லாம் ஃபன் நடக்க போகுது. ஸ்டார்டிங்ல நம்ம டீ கடை அங்கெல்லாம் போய் என்னென்ன ஃபன் நடக்க போகுதுன்னு தெரியும். இங்க வெளியே மட்டுமே தெரியும். அங்க காட்டுவாங்க தெரியல. அதனால ஃப்ரண்ட்ல மட்டும் பாருங்க. இப்போதைக்கு பகல்ல ஆனவொன்னு உங்களுக்கு வியூ அதெல்லாம் காட்டலாம். இப்போதைக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ மட்டும் தான் இப்ப காட்ட முடியும். அதுல தெரியுது. இதுல தெரியுது இல்ல லைட். இது கரெக்டா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் எல்லாம் போகல. இப்பதான் நாகர்கோயிலுக்கே வந்திருக்கோம். ட்ரிப்பு வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்ன ட்ரிப்பு கரெக்டா 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வார வழியில கண்ணாடி எல்லாம் தொடச்சி காத்தெல்லாம் அடைச்சு பெட்ரோல் எல்லாம் போட்டு இப்போ வந்திருக்க இடம் என்னங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாகர்கோயில உள்ள ரெட்டப்பனை டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஹயாபுசா நிஞ்சா போகுது. சூப்பர் பைக் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரைடர்ஸ் நம்மளும் ரைடர்ஸ் ஆகும் ஒரு நாள். சரி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம எங்கேயுமே வரல. ரெட்டப்பனைக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகலன்னு தான் சொல்லணும். ரெட்டப்பனை கிட்ட இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். இன்னும் ரெட்டப்பனில் போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிளானே போடணும். அடுத்து எங்கெல்லாம் போகிறோம் அந்த மாதிரி. காஃபி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வடை காஃபி ஆளுக்கு ஒரு வடை அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு டீ கடையில் அவன் என்ன டீ வாங்கிட்டு இருக்கான். இனிதான் அப்படியே ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு பிளானாக. ஃபைனலி பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெட்டப்பனையிலேருந்து கிளம்பிட்டோம். 6 மணிக்கு வந்துட்டு 6:30 கிளம்பியாச்சு ட்ரிப்பு. இனி அங்கே போய் சேரும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கிட்ட ஆயிரும். 8 மணிக்கு போய் சேர்ந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளான் எங்கே இருக்குன்னா களக்காடு தலையானைன்னு ஒரு இடம் உண்டு தெரியுமா. அங்கே தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பிளானு. அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே உள்ள ரிவ்யூவை அப்படியே சொல்லி நம்ம பய புத்தி ஒன்று கடிக்க போயாச்சு. எவ்வளோ ஆளு கூட்டம். அதுவும் அடிக்க போற இடத்த பாருங்க. டீ கடைக்கு நேரம் முன்னாடி எங்கேயும் அடைச்சா கூட சரி ஒன்னும் தெரியாது. ஒண்ணு கடிக்க டீ கடைக்கு கிட்ட போறாங்க. ஹைவேல அடிக்கலாம் வா. இது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இது நிறைய இருக்கு. இந்த விண்டு மில்லு வேற எங்கேயுமே கிடையாது. இந்த காற்றாலை வந்து தமிழ்நாட்டில் இங்கேருந்து தான் பவர் சப்ளை எடுக்கிறாங்க. இந்த காற்றாடி மூலமா பவர் சப்ளை எடுப்பாங்கல்ல அது இங்கே தான் நடக்குது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் இது நிறைய பார்க்க முடியும். வேற எங்கேயாச்சும் அதுவும் ஆரல்வாய்மொழி. இந்த இடத்த பேர் ஆரல்வாய்மொழி. இங்கே தான் நிறைய இந்த காற்றாலை இருக்கும். வேற எங்கேயாச்சும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு இது உண்டு. என்னன்னா நம்ம ஊர்ல இருந்து எங்கேயாவது ட்ரிப்பு போனோம்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருப்போம். இந்த ஆர்சியில உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்கேயாவது தூரமா போனோம்னா இந்த கோயிலுக்கு வருவாங்க. இது கோயில் எங்க இருக்குன்னா நம்ம காவல் கிணறு பைபாஸ்ல ஏறி வந்தோடனே இருக்கும். இதான் தென் தமிழக வேளாங்கண்ணின்னு சொல்லுவாங்க.
இந்த சர்ச்சு வந்து முன்னாடி பார்க்கும்போது இப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து நல்ல மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சு ஏசப்பாய் கூட ப்ரேயர் பண்ணி இது ஃபோட்டோ அடிக்க மாதிரிலாம் வச்சுருக்கு. இது நல்லா இருக்கலாம். ஏசுவை கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது எங்கேயும் இருக்குமா என்னன்னு தெரியல. அதில் பேர் இது ஒரு சூப்பர், ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும். நீங்கள் ஒரு கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா இந்த வைப்பை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கிறிஸ்டின் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் இந்த ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும். ஏசு வந்து உங்களை தட்டி விட்டு அந்த ஆறுதல் சொல்லியுமே இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு இதாக ஃபீல் குட்டாக இருக்குது. இது மாதிரி இந்த இடமே ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. சர்ச்சு ஆனால் அப்படியே தான் இருக்குது, முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் லொக்கேஷன் எல்லாம் அப்படியே மாற்றிட்டாங்க. இதில் போய் உட்காந்து அவர் ஏதாவது தோளில் கை போடி ஃப்ரெண்டு மாதிரி கை போட்டுட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு நண்பர். நீ சோகத்தில் இருக்கும்போது அவர் ஒன்று தட்டி கொடுக்கணும், அதான் ஒரு ரியல் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏசு நடந்து போன அந்த மாதிரி உள்ள எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே உள்ள இடமே கொஞ்சம் நீட் ஆகிட்டு. இங்கே முடிஞ்சிருக்கோம், விடிய காலமே ப்ரேயர். இது ப்ரேயர் நடக்காது, இங்கே சும்மா வருவாங்க எல்லாரும். காவல் கிணறு இது. ஆமாம், இது வந்து சர்ச்சு. அது நிறைய கோயிலில் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படிலாம் ட்ராவல் ஆகி எப்படி வர்றது அப்படின்னு. இல்லை அங்கே ஒரு தனியாக சர்ச்சே இருக்குது பத்தியா பின்னாடி. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது ஒரு சூப்பரான ஒரு அமைதியான ஒரு பிளேஸாக இருக்குது. இங்கே வந்தால் நீங்கள் ரியலாக ஒரு வைப்பாக ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். தண்ணி போகிறக்குள்ள இடம் யாரையும் போய் பாருவோம். படிக்கட்டில் ஏற போகிறாங்க. இப்போ எவன் எங்கேருந்து அறுப்பாங்க போகிறான்னு தெரில. குகையாக இருக்குது. ஓ, இங்கே வந்து ஒரு சூப்பராக ஒரு ஏதோ கட்டி வச்சிருக்கு. நம்ம படிக்கட்டில் யாரையும் பார்ப்போம். யாரெல்லாம் சொல்லியா உண்மையிலே யாரலாமா படிக்கட்டு மாதிரி ஏதோ கட்டி வச்சிருக்குங்க. நம்ம இப்போ அதுக்கு மேலே தான் ஏறிட்டு இருக்கோம். ஓ, குகை மாதிரி இருக்குங்க, வேற லெவலு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கு. ஒரு சவுண்டு கேட்குதான்னு தெரியல. வியூ பார்க்கணுன்னா இங்கே வரலாம். இங்கேயும் சர்ச்சுக்கிட்ட. ஓ, வாட் அ வியூ. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை ஹில்ஸு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி செம வியூவாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த இடமும் தெரியும். வேங்கா செம்ம பிளேஸு. ஆனால் நல்லா அவங்க கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்தால் உங்களுக்கு எல்லா இதுவுமே கிடைக்கும். வியூ, அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு குட் மூமெண்ட் கிடைக்கும். அங்கே அதை காட்டு, அதை மென்ஷன் ஒன்று அதையும் குத்தி இதாக்கி வச்சுருக்காங்க, டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த செவரில் தான் நல்ல வேலை லவ்வர்ஸ் பேர் எழுதி வைக்காம விட்டானு. இல்லைன்னா எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருப்பானே. கஷ்டப்பட்டு. ஆமாம், இதை மெயின்டைன் பண்ண எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஆனால் அதில் வந்து சில இடத்துல பார்த்தீங்களா லவ்வர்ஸ் பேர்லாம் எழுதி வச்சுருப்பானே. ஆமாம், சர்ச்சு ஏசப்பா எப்படின்னா எழுதியிருக்கான் லவ். ஒருத்தர் என்ன ஆரம்பிக்கலையே நினைச்சு வந்தவன் இல்லை, ரெஸ்ட் ரூம் போனவன். கிளம்பு கிளம்பு வா. அதெல்லாம் கண்ட்ரோல். தண்ணி பாட்டில் எடுத்துருவா. பாட்டில் எடுத்துக்கல. அங்க பாத்ரூம் இருக்கா? கடைசி வரைக்கும் நம்ம போய் சேருவோமான்னு தான் தெரியல. 4 அடிக்கு ஒருக்கா ஸ்டாப்பிங் முடியாது. இப்பதான் அந்த டீ கடையில் ஒரு ஸ்டாப்பிங். இவ்வளோ நேரத்தில் நம்ம எங்கே தெரியுமா வந்திருக்கோம்? பணக்குடி தான் வந்திருக்கோம். பணக்குடியே இன்னும் தாண்டலை. பணக்குடிக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்குள்ள 3 ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. டீ கடை 4 ஸ்டாப்பிங்க. வந்து கிளாஸை தொடங்க ஒரு ஸ்டாப்பிங்கு, அடுத்தது டீ கடையில் ஒரு ஸ்டாப்பிங்கு, அடுத்து சர்ச்சில் ஒரு ஸ்டாப்பிங்கு, அடுத்து இங்கே மோத்திரமுட்டுன்னு ஒரு ஸ்டாப்பிங். மொத்தம் 4 ஸ்டாப்பிங் போட்டாச்சு இவ்வளோ இடத்துக்குள்ள. இனி எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பண்ண வர வாழை அவன் இன்னும் முடிக்கலை. களக்காடு புலிகள் பாதுகாப்பு சரணாலயம் அது பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம நேராக இந்த ரோட்டு வழியாக தான் அங்கே போக போகிறோம். இது எங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, அவள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன தலையானை அந்த இதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இதுதான் அந்த செக் போஸ்ட். சில கிளிப் எல்லாம் வீடியோ எடுக்கணும், அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த வழியே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தாங்க இருக்குது. நம்ம ஊரில் பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் உள்ள ரோடெலாம் எப்படி இருக்குது, அந்த கோதியார்லாம் போகும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரோடாக இருக்குது இங்கே எல்லாம். நம்ம இதுதான் தலையானை செல்லும் வழி. இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டைம் போட்டிருக்காளே, இன்னைக்கு கிடையாது, சண்டே லீவு. போங்கடா. எல்லாம் கரெக்டா வந்துட்டோம். ஆனா இங்க எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ லீவ் ஓபன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எப்படின்னு. காலை எத்தனை மணி ஓப்பன்னு? இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தான் இங்க இருந்து ஓப்பனா. 9 மணி ஓப்பன். மணி இப்போ பாத்தீங்கன்னா 8:30. நாங்க இனி கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா போலான் இருக்கோம்.
9 மணிக்கு ஓப்பன்னால. இங்க பாத்தீங்கன்னா டைகர், களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகம், புலியெல்லாம் இருக்குங்க இங்க. வேற லெவல் இன்னைக்கு. ஆனா நைட்டு வந்தாதான் புலியெல்லாம் இருக்கும். அதனால நைட்லாம் அலோட் இருக்காது. தான் மெயின் செக் போஸ்ட். உங்களுக்கு இது வந்தாலே தெரியும். பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க நிக்கணும்னா கரெக்டா அந்த தலையானை செல்லும் வழியில தான் நிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தான் ஓப்பன் சொல்லிட்டேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய ஆலமரம் நிக்குதுங்க. ஒரு 2 அடி அதுல ஒரு ஆலமரம், இதுல ஒரு ஆலமரம், அங்க ஒரு ஆலமரம், இப்படி எல்லா இடமுமே ஆலமரமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு வாடயம் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு பேச்சு வாரையில ஒரு இடத்த ஃபாலோ பண்ணி போய் அங்க ஒரு பெரிய ஒரு ஃபால்ஸே வந்து அதே மாதிரி இதே ஃபாலோ பண்ணி போகலாம். ஆனா இங்க என்ன பிரச்சனை, இங்க வந்து புலி எல்லாம் உண்டு. நம்ம அங்கேயும் உண்டு, அங்க சிறுத்தை எல்லாம் உண்டுன்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால அதெல்லாம் கை விட்டுட்டு இப்போ நீட்டா வந்த இடத்துல நீட்டா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அதே மாதிரி நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கையில ஸ்நாக்ஸ் அது எல்லாமே வாங்கிட்டு வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கடையுமே இருக்காது. இங்க வந்து ஒரே ஒரு கடை தான் இருக்கு. அந்த கடையை காட்டு. இங்க வந்து ஒரே ஒரு கடை தான் இருக்கு. அந்த கடையே இப்போதைக்கு வந்து ஓப்பன் இல்லாம அப்படியே பூட்டி போட்டிருக்கு. எப்போ ஓப்பன் தெரியல. ஒருவேளை இந்த அங்கேயே காட்டிருக்காம இங்கே காட்டல. அத ஒருக்கா காட்டிட்டு இங்க காட்டணும். சரி இதே மாதிரி கடையெல்லாம் இருக்கும். நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம். இது எப்போ ஓப்பன் தெரியல. இங்க ஃபால்ஸ் இந்த இடம் வந்து 9 மணிக்கு தான் ஓப்பனு. அதனால இதுவும் அந்த டைம் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏடிஎம்ல பைசா எடுத்துருவாங்க. இங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் உண்டா எங்களுக்கு தெரியல. நாங்க கிளியரா பார்த்துட்டு வந்திருக்கணும். நீங்களாம் வரும்போது இந்த மிஸ்டேக் எல்லாம் வச்சு நீங்க தான் லேர்ன் பண்ணிக்கணும். இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் உண்டு. அதனால ஒரு 500 ரூபாய் கையில வச்சுக்கோங்க. காருக்கு எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ், ஆளுக்கு எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ் அதெல்லாமே தெரியாது. நீங்க இங்க வந்துட்டு அடுத்த மாட்டிக்க விட. ஏன்னா ஏடிஎம்மே கிடையாது. களக்காடு வரைக்கும் தான் போகணும் ஏடிஎம்முக்கு. ஸோ இங்க வந்தீங்கன்னா நிறைய ஆலமரம்லாம் இருக்கு. இதே மாதிரி வழியெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். இருந்து உட்காந்து அழகா பார்த்து பேசிட்டு போகலாம். ஃபேமிலியோட வரக்கு நல்ல ஸ்பாட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும். இனி உள்ள போய் பார்த்துட்டு அடுத்த கன்டினியூ பண்ணலாம். பாத்தீங்கன்னா ஓப்பன் த கேட். ஆனா இங்க வந்து பிடிச்சாச்சு உடனே. டிக்கெட் எவ்வளவு ரூபா அந்த மாதிரி இதெல்லாமே கேட்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம களக்காடு சரணாலயத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து க்ளோசிங் டைம்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த நாள் வந்தால் ஓப்பனில் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக வந்துன்னா இப்போ என்ட்ரி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எல்லா நாளுமே இங்கே வந்துக்கலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான ஸ்பாட் தான் இது. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செக் போஸ்ட்ல செக் பண்றாங்க. அங்க பாத்தீங்களா பேக்ல உள்ள கார்ல எல்லாம் எப்படி செக் பண்ணிருக்காங்கன்னு ஓபன் பண்ணி என்னெல்லாம் கேக்குறாங்கன்னா ஷாம்பு, சோப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில் அது இது மாதிரி யூஸ் பண்றீங்களா அந்த மாதிரி எல்லாமே கேட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல நிறைய பேர் எல்லாம் போட்டு போயிடுவாங்க. அது வந்து ஸ்பாட் ஆஃப் பண்ண ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய பேர் இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு போறதுனால அது ஃபாரஸ்டோட அந்த இதே கெடுக்கும். அதனால எல்லாமே இருந்து கிளியரா செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு எதுவும் இல்லைன்னு சொன்னோன்னா அடுத்த செக் போஸ்ட் வந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் டிக்கெட் எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கேண்டீனா இது டிக்கெட் அடிக்கணுமா? டிக்கெட் அடிக்க இடம் நினைக்கிறேன். இப்ப இங்க வந்து டிக்கெட் எல்லாம் நம்ம போட்டுட்டு அடிக்கலாம் வேண்டியதான். யானை எல்லாம் இருக்கா பண்ணும்னு சொல்ல முடியாது. ஓ சரி 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 சரி. ரோட்ல போகும்போது சாணி கிடக்கும். யானை ஜானியா? ஆமா. டெய்லி வரும் அப்படிதானே? யானை எல்லாமே இருக்கும். இன்ஃபர்மேஷன் முக்கியம் गाइस. அவங்களும் தேக்கு மரம் காட்டு. ஆமா தேக்கு மரம் எல்லாம் எடுக்க வரும் அப்படிதானே? அவங்களும் தேக்கு மரம். இந்த தேக்கு மரம் வந்து கோடியானது இந்த இதுதான் சுத்தமான காத்து. இந்த காத்து சுவாசம் பண்ணுவாங்க. தண்ணி வந்து கூலிங் இருக்கும். சுத்தமான மூலிகை தண்ணி. அந்த தண்ணியில குளிச்சாலே இந்த தோல் வேதி உள்ளவனுக்கு அந்த தண்ணியில குளிச்சா அவனுக்கு தடுப்பா வந்துடும். காட்டி விட்டுரும் தோல் வேதி இருக்கு அப்படின்னு. 2 பிரிவா வந்திருக்கு. ஒரு பிரிவு 64 கைல் மேல 64 யானை எல்லாம் உண்டாங்க. 64 கல் மயில். ஓ சரி சரி சரி. நடக்கலாம். வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம். சைடு ஓரத்துலாம் உள்ளெல்லாம் நிறைய இருக்கு. உங்க இதுக்கு எல்லாம் வருமா? கேண்டீன்கள் அட்டாக் பண்ண வருமா? அது வந்து அதுனா வரதான் செய்யும். வராது பெரும்பாலும். அவங்க மனசு வேற ஆமா யானை சாணி. அப்ப பகல்ல எல்லாம் இங்க ஒரு சுத்திட்டு இருக்கோம் அப்படிதானே? காடு தானே அதுவோ வாழ முடியாது. ஆமா சிறுத்தை புலி எல்லாம் உள்ள நடக்கும். கேண்டீன்ல இப்ப என்ன முடியும்? டீ மட்டுமா? டீ, காபி, வடை, இஞ்சி சாயா,
சாப்பாடு சொன்னா இங்க எல்லாம் தண்ணி வராதா? எங்க தண்ணி இதுல எல்லாம் தண்ணி வருமா? மழை பெஞ்சா தண்ணி ஊத்தி அடிச்சு வரும். டீ காஃபி எல்லாம் எவ்வளவு? எல்லாம் 10 ரூபா கீழே உள்ள ரேட்டு. சரி சரி சரி. மக்களுக்காக கவர்மெண்ட் மக்களுக்காக அதிகாரி இது நீங்க வெளியில இருந்தா வச்சிருக்கீங்களா? எங்க டிபார்ட்மெண்ட் கேண்டீன். டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாரஸ்ட் கேண்டீன். அவங்க எல்லாம் எங்களுக்கு சம்பளம் தான். சாணி ஏகப்பட்டது அங்க எங்க எல்லாம் எல்லா இடம் வரும் எல்லா அப்பம். அப்ப இதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் காணும் யானை எல்லாம். நாங்க எவ்வளவு தூரம் பார்த்தாரு. அதெல்லாம் எடுத்துக்க வழி ஃபுல்லா யானை ஜானி தான். நேத்து தான் இதெல்லாம் நேத்தே வந்துருக்கு யானை தான் இல்ல. நாங்க வந்தா அடிச்சு வந்து வாட்டி அங்க இதை தாண்டி வருமா? இது மரக்குடி தங்க இடம். 3500 ஆள் தங்கி இருக்கு. ஒரு ஆளு 3500 இல்ல ஒரு ஃபேமிலி தங்கலாம். அதை பத்தி அந்த கூண்டுல இருந்து எல்லாத்தையும் பாக்கலாம். சரி நைட்டு யானை எல்லாம் வரும் அங்க ஓடி சூப்பர். சேஃப்டியா இதெல்லாம் எல்லாரும் சேஃப்டியா இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் புக் பண்ணணும் அப்படிதானே? ஒரு நாள் ஆன்லைன்ல தான் புக்கிங். ஓ சரி சரி. ஆன்லைன் புக்கிங். ஒரு ஆள் தான் தங்க முடியும் ஒரு ஃபேமிலி. ஒரு ராம ஃபேமிலி ஒரு 10 பேர் 7-8 பேர் தங்கலாம். சாப்பாடு உங்களுக்கு சாப்பாடு வந்து உங்களுக்கு எங்க கேண்டீன் சொன்னாலும் சொல்லலாம். உங்களுக்கு கீழே இருந்து பேட்டரி சாப்பிட சொன்னாலும் அந்த அங்க உள்ள வாட்சர் இருக்காரு உட்காங்களா டிக்கெட். ஆமா ஆமா அவங்கதான் அங்க ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. நினைச்சாங்க இங்க வந்து செக் போஸ்ட் போக முடியாது. ஓ இதுல நடந்து போகணுமா? போகக்கூடாது. அது காட்டு. ஓ இதுக்கு மேல என்ன இருக்காங்க? எல்லாம் அலோடு கிடையாது யாருக்கும். ஓ சரி சரி. இவ்வளவு தூரம் நீங்க அங்க நடந்தே வரணும்ல? நடந்தது டெய்லி வர நடந்தது சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் போறேன். ஓ சரி சரி. ஒண்ணும் வராது. இப்ப பஸ்ல பயணம் பண்ணுவோம். ஆக்சிடென்ட் ஆகும் என்னது எப்படி? ஆமா 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 கண்டிப்பா. அதே மாதிரி இதுல வரோம். எசக்கு மசக்கா வாங்கலாம் அடி வாங்கலாம் அடி வாங்கலாம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? சேஃபா அதுக்குள்ள வழி நாய் இதெல்லாம் இது. ஆமா இங்குள்ள இடத்துல நடக்குது. இது நாய் எப்படி வரக்கூடாது. நாயே தூக்கிட்டு போயிடும். நாயை தூக்கிட்டு போயிடும். இதுக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி. இது தங்க இடம் தான். அவ்வளவு ஆன்லைன்ல புக்கிங் எல்லாமே ஏசி. ஓ சரி சரி. எல்லா இடமும் எல்லா வசதியும் இருக்கு. இங்கேயும் தங்கி இருப்பாப்ல. எல்லாம் சீசன் டைத்துல ஏகப்பட்ட கூட்டங்கள். எல்லா பக்கமும் தண்ணி கிடையாதா? கூட்டம் இருக்காதா? இங்க மட்டும் தண்ணி இருக்கும். இங்க எப்பவும் தண்ணி இருக்கும். எப்பவும் தண்ணி இருக்கும். வேற எங்க பக்கத்துல டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கா? இது மட்டும் தானே? பச்சையாறு டேம் இருக்கு. பச்சையாறு டேம் எங்க எவ்வளவு தூரம்? மஞ்சள்ல இருந்து இங்க இருந்து வரையில கீழே இருந்து இறங்கி. ஆமா அதுல இருந்து கொஞ்சம் ஒரு குளத்தங்கரை பார்த்துடலாம். அந்த கரையை போனீங்கன்னா 3 கிலோமீட்டர் தான். இது கேண்டீன் இல்ல, இது தங்கு இடம். இதே தாண்டி போகணுமா அங்க உங்களுக்கு? தங்கு இடம். இந்த இடத்துல நீங்க எல்லாம் எடு 1 கிலோமீட்டர் வரும் போல. அங்க நீங்க வராதா? எல்லாம் தங்குது இடம். எல்லாமே மழை இல்லைன்னாலும் தண்ணி இருக்கும் அப்படிதான். நீங்க மழை இல்லைனாலும் ஊத்து வந்துட்டே இருக்கும். ரொம்ப கோடனாதான் இதாகும். ஊத்து ஒரு அளவு ஊத்து வந்துட்டே இருக்கும். இயற்கையாவே ஊத்து. உங்க ஊர்லாம் எங்க? இங்க பக்கம் தானா? பக்கம் அங்கதான் ஊரு. ஊத்துக்கள் நிறைய வரும். மூங்கில் எங்கெங்க நிக்கோ அதெல்லாம் யானை பாக்கலாம். அதுக்கு மூங்கில் அந்த இதுக்கு வருமா? நவாபுரம் மூங்கில் தண்ணி நவாபுரம் மரம் நினைக்கல. பெரிய மரம் அது நவாபுரம் மரம். சரி சரி. இதெல்லாம் சாப்பிட வருமோ யானை? இது உங்க குரங்கும் கரடியும் வரும். கரடியும் உண்டா? எல்லாம் உண்டு போலங்க. தண்ணி எல்லாம் வருது. பின்னாடி ஓடி நம்ம சேஃப்டிக்கு வருது. பிஸ்கெட் ஏதாவது போடுவோம் பாருங்க. நாய்க்கு போடுங்க இல்ல உங்களுக்கா? நாய்க்கு எனக்கு. சரி சரி சரி. அதுக்குதான் அந்த இதுல வருது. அதனாலதான் வருது. நீங்க வண்டி ஒண்ணு இருக்கு அதுக்கு எப்படியோ தெரிஞ்சுட்டு பின்னாடி அதை காட்டு அந்த நாய் வருது. இதான் உங்க கேண்டீனா? கார்லாம் இங்கதான் விடணுமா? நல்லா பூட்டி சிக்கன் வச்சிருங்க. குரங்கு வரும் வந்தனா ஒரு ஜாமா இருக்கு. சரி எல்லாம் பூட்டி வச்சிருக்கேன். இந்த மரத்துக்கிட்ட விட குரங்க பாருங்க. நம்ம பார்த்தோன்னா புரிஞ்சுட்டு வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவாங்க படத்துல. ஏய் அக்கா இல்ல அது எடு டவல் எடு. உள்ள இங்கிட்ட போய் ஒரு நிச்சயம் உண்டு. ஏ மக்கா எப்படி பாத்தியல குரங்கு?
இங்க பாத்தீங்க எல்லா இடம் குரங்கு. ரொமான்ஸ் வருங்க, லவ், அதுக்குள்ள ஃபைட்டு, காதல் ஃபைட்டு எல்லாமே இருக்கும். புலியில இதோ பறச்சு போயிடு தலை மண்டையில. அங்கே லவ் வரல, ரொமான்ஸ், அங்க கிஸ் வரல, கிஸ் ரொமான்ஸ் அடிச்சு லிப்லாக்கு சிங்கிள்ஸ் பசங்க ஃபைட் லவ்வர் என்ன இருக்கு? யாழையா பிடிக்க அடி 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 அடல அவன ஆளை எங்க போச்சு ஓடிட்டு. உங்கள ஃபைட்டை போட்டு ஃபியரை மிஸ் பண்ணிட்டு அந்த குரங்க வச்சுல சின்ன குரங்கு என்ன போகுது அடுத்த ஃபைட்டு. இது மனுஷங்க ஃபைட் அடிக்க மாதிரி அடிக்குது. ஓகே, ஸ்டார்டிங்கே என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுவர் பூங்கா. இங்க வந்து கேண்டீன்ல என்னன்னா வெறும் டீயும் அந்த மாதிரி தான் இருக்குமா. சாப்பாடு ஏதாச்சும் நம்ம வேணும்னா ஃபர்ஸ்டே நம்ம புக் பண்ணணுமா, அப்பதான் சாப்பாடு இங்க கிடைக்கும். அதே மாதிரி இங்க வந்து ஸ்டே பண்ணனாலும் நம்ம வந்து தங்கி நின்று ஸ்டே பண்ணலாமாங்க. ஸ்டே பண்ணி நம்ம வந்து சாப்பாடு அது எல்லாமே இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால நல்ல ஒரு இது. இங்க வந்து சின்ன ஒரு பார்க் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இல்ல குழந்தையெல்லாம் விளையாடக்கு அப்படி வந்து நிக்க எல்லாம் கரெக்டா இருக்கும். அங்கேயே ஒரு கல்லுல மாக்கான் செஞ்சு வச்சிருக்காங்க. மாக்கான் தானே இது இருக்கு. இதுல சறுக்கு விளையாட்டு அப்படி அந்த சின்ன சின்ன விளையாட்டு எல்லாம் இருக்கு. பூங்கா, குழந்தையெல்லாம் விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு வைபா தான் இருக்கு. இனி அந்த வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி வர சவுண்ட் எல்லாம் கேக்குது. நாங்க போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. தண்ணி பய சவுண்ட் எல்லாம் பயங்கரமா கேக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அங்க போய் பார்க்க போறோம். ஆமா, அதெல்லாம் ஆயிடு இதெல்லாம் நடந்து போறது. இங்க கொஞ்சம் அங்கே அந்த பாலத்தை மாதிரி செம்மையா இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம வந்து குளிக்க வந்த ஸ்பாட்டு. இது என்னன்னு பயம், கொஞ்சம் தண்ணி வரும் வந்துட்டு அதுல அப்படியே பாய இடம் தான். அந்த மரப்பாலத்தை பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. நடந்து போற ஒரு மரப்பாலம் எல்லாம் கட்டி வச்சுட்டா இப்போ தெரியாது, நாங்க அங்க போகும்போது தெரியும் உங்களுக்கு. சூப்பரா இருக்குங்க. இதுல கெட்டி வச்சிருந்து யாருமே இப்ப வரல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்தனால அதுல இருந்து இப்ப குளிக்க போயிட்டு இருக்கோம். இதானே ஸ்பாட்டு, இதானே இடம். ஆமா, பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா வந்தனால இன்னும் கூட்டம் ஒன்னும் வரல. இன்னைக்கு சண்டேனால நிறைய கூட்டம் எல்லாம் வரும் அப்படின்னு எழுதி சொன்னாங்க. ஆமா, அங்க இடத்தெல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. இந்த வியூ வந்து உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. அந்த பாலம் வித்தியாசமா இருக்கு. மரத்துல ஒரு பாலம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதுல பார்க் மாதிரி இங்க எல்லா இடமுமே ஒரு பார்க் மாதிரி அப்படி சூப்பரா கட்டி வச்சிருக்கு. இந்த வியூ தான் உண்மையில நல்லது. ஆழம் இல்ல, மீன் எல்லாம் கிடையாது. தண்ணி பார்த்தாலும் அப்படி கிளியரா வேற லெவல்ல இருக்கு. செம்மையா இருக்குங்க இடம். புள்ளிகள் பாதுகாப்பு இடம். இதுல அடி தூக்கிட்டு போயிடும் போல. அதுல நிக்கலாம். ஆமா, பாலத்தோடு போக முடியாது. பாலம் வந்து டேமேஜ்ல இருக்குங்க. நிறைய தண்ணி வரும்போது இந்த பாலத்தை அடிச்சு உடச்சிட்டு நினைக்கிறேன். நம்மளால போய் பார்ப்போம் இப்ப எப்படி இருக்குன்னு. உண்மையிலே செம்மையா இருக்கு. உண்மையை ஸ்பாட் ஒர்த்து தான். வந்ததுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு ஸ்பாட்டு தான். இங்க வந்து குழந்தை, இங்க ஃபேமிலி, நிறைய பேர் ஃபேமிலியோட வராங்க. வந்து தங்கி எல்லாம் இருந்து உண்மையில நல்லா இருக்கு. பாலத்துல வந்து தண்ணி அடிச்சு தள்ளிட்டு போய் பாலமே இடிச்சு உடஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். எல்லா இடம் உடஞ்சிட்டு. ஆனா தண்ணி நிறைய இருக்கு. நம்ம பயில ஒரு புத்தி ஒண்ணுல எங்க போனாலும் எங்க யார கூடான்னு இருக்குமோ அங்கதான் யாருவாங்க. அதனால நேரம் போய் யாரும் அடங்கியாச்சு. பாலத்துக்கு போய் பார்ப்போம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாப்போம் நட. பாலத்தில் the bridge was built by Kani trip with local material. ஏதோ ஒண்ணு எடுத்துருக்கு. வெறுங்கால் நடக்க போறியா? பாலம் வந்து மெயின்டெனன்ஸ் இல்ல, யாரும் பார்க்கல. அதனால நம்ம நடக்கலாம். கீழே விழுந்தோம்னா அவ்வளவுதான். இது வரைக்கும் நல்லாதான் இருக்கு. இதுக்கு மேல போனா செட் ஆகாது. பாத்தீங்களா பாலம் உண்மையில நல்லா தான் இருக்கு. ஆனா மரப்பாலம் இது மட்டும் நல்லா இருந்ததுன்னா அங்க நம்ம நடந்து போயிருக்கலாம். இப்ப ஆனா நல்லா டேமேஜ் ஆகிருக்கனால இதுக்கு மேல போக முடியாது. இங்க இருந்து வியூவும் நல்லா இருக்கு. அந்த தண்ணியோட வியூ. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய வியூ இருக்கு. அங்க வரைக்கும் போலாம். இது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். இது ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட் மாதிரி இல்ல. இங்க மரம் எல்லாம் அப்படி இங்க அங்க அங்கன்னு அப்படி வேற லெவல் இருக்கு. நிறைய தண்ணி வந்து இதெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிடும் போல. நல்ல ஒரு ஸ்பாட் தான். நீங்க வந்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்பா இருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு ஃபேமிலியோட வரலாம். இங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் குளிக்க வரல. இப்பதான் ஒவ்வொருத்தங்களா வராங்க. அதுக்குள்ள நம்ம இறங்கி குளிச்சா நல்லா இருக்கும்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வேற லெவலில் இருக்க போது அங்கே போய் எப்படி குளிச்சுட்டு தண்ணி எப்படி இருக்கு, கூலிங்காக எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இவனை வச்சா நம்ம செக் பண்ண போகிறோம், உள்ள இறங்கி எப்படி நிற்க போகுது. இங்கே ஒரு ஆர்வமா எல்லாருமே எதிர்பார்க்க போல இறங்கி போல அதுக்கு உள்ள போல இவனை வச்சா நம்ம செக் பண்ணி பார்க்க எப்படி ஆபத்து இல்லையா அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கைக்கு ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனியாக குளிக்கைக்கெல்லாம் இடம் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சோப்பு, ஸ்டாம்பு, எண்ணெய் இது எல்லாமே வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கேயே போர்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது ஆளே இல்லாமல் இருந்தோம், உங்களை வீடியோ எடுத்தா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது, எல்லா இடமும் ஆள் வந்துட்டு. ஆமாம், கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் காலையில் 9 மணிக்கே வந்துட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து குளிச்சுட்டு போகலாம். இல்லைனா நல்ல ஒரு க்ரௌடாகவே இருக்கும். இப்படி இன்னும் நிறைய ஆள் வருவாங்க. அங்கே மத்தியான டைமில் நிறைய பேர் வருவாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு க்ரௌடாக இருக்குது. இன்னும் மத்தியான டைமில் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் அங்கே இங்கே எல்லா இடமும் ஒரே குளிச்சுட்டு தான் இருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணி வந்து செம்ம கூலிங்காக இருந்தது, உண்மையிலே வேறு லெவல் தண்ணி. நீங்களாம் வந்தீங்கன்னா குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், ஃபேமிலியோடு வரலாம். இங்கே எல்லா இடமும் சுற்றி குரங்கா இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து டவல் இந்த துணியெல்லாம் காயப்பட்டு இருந்திருக்காங்க. வரும்போது இருக்குதா இல்லையான்னு தான் தெரியாது. இருக்குமா இருக்கும்னு சொல்லுதே. எங்க பெரிய வேன்லாம் வந்திருக்கு. இது எப்போ வந்து சைடு கிளாஸ் உடச்சல் இருக்கு. இது எப்பெல்லாம் உடச்சி ஒரு சைடு கிளாஸ் உடச்சு நம்ம வண்டியில ஏதாவது உடஞ்சாம பரலவை வண்டியில அது ஏறவே இல்லை. பூட்டியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்த வடை. இது வரைக்கும் ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு சைடு டோரை திறந்து இருந்திருக்கணும், உள்ள உடனே இருந்திருக்காது. இதெல்லாம் பூட்டி விடு, உடச்சு சொல்லிடும். இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காரு நல்ல மனம் உள்ளவர் ஏதோ கொடுத்தாரு. எல்லா சைட்ல இருந்து குரங்கு வந்துச்சு, சும்மாவே விடாது. அவர் கிளாஸ்ல பூட்டி வச்சு வரும்போது காரை கமத்தி போடும். மறுபடியும் உள்ள இருக்கு கமத்து. ஒரு 10-20 குரங்கு சேர்ந்து கமத்துனா கவர மாட்டேன். வரும்போது காரை மட்டும் கவர்ந்து கிடக்கணும். அடிய கிளாஸ் உடைக்கும். அடிய கேப் உங்களோட பக்கல கேப்ப உடைக்க முடியுமா? கல்ல எடுத்து போட்டா உடையுமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா, காருக்கு வந்து 50 ரூபா, அந்த மாதிரி இங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரி டைம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், 9 மணிக்கு தான் என்ட்ரி டைம். அதுக்கு முன்னாடி வந்தானா உள்ள அளவு கிடையாது. ஃபைனலி பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த தலையானை வாட்டர் ஃபால்ஸை ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம். இது வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு இடத்துல தண்ணி அப்படியே ஒரு ஸ்டெப்பா அப்படி வரும். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. ஆனா நீங்க இங்க வந்தீங்கன்னா ஃபுல்லா குரங்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்ல இல்லைன்னா பைக்ல வந்தீங்கன்னா பைக் அந்த கவர் அதெல்லாம் அதுவாவே ஓப்பன் பண்ணி பாக்குதுங்க. அதெல்லாம் இனிதான் வர முடியும், செல்ல விடல. பைக்கு அந்த கவர் எல்லாம் அதுவே ஓப்பன் பண்ணி பாக்குது. அடுத்து இந்த கார் எல்லாம் கிளாஸ் எல்லாம் பூட்டிட்டு போங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க டீ, காஃபி அது மட்டும் தான் கிடைக்கும். நீங்க சாப்பாடு வேணும்னா ஃபர்ஸ்டே இங்க சொல்லணும், அவங்க அப்பதான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. நீங்க அங்க போய் குளிச்சுட்டு வரும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தண்ணி வந்து நல்லா ஜில்லா இருக்குது, நல்ல ஒரு கூலிங்கா இருக்கும் தண்ணி. அப்படி குளிச்சுட்டு இங்க வந்து எல்லாம் டீ, காஃபி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைபா இருக்கும். ஃபேமிலியாவும் வரலாம், ஃபேமிலியாவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே, பாய்.